டெய்லியும் 150 ரூபா முதலீடு பண்ணாவே 30 வருஷம் கழிச்சு அது 3.4 கோடியா மாறும் அப்படின்னு ஃபைனான்ஸ்ல நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, லாங் டர்ம்ல காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு, அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம எஸ்ஐபியில் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இன்றைக்கும் வழக்கம் போல் நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். ஜேபி கெமிக்கல் அண்ட் பாராமெட்டிக்கல் ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹோல்டிங்கில் இருந்து இப்போ காணா போயிருக்கு. ஏன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். என்னதான் இன்னைக்கு மார்க்கெட்டு கீழே போனாலும் ஐடி செக்டராக இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக தான் வந்து இருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி கேட்டாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய ஐடியா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை பற்றி பார்த்துடலாம். அதாவது இப்போ ஃபைனான்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மாதம் இல்லைனா வாரம் இல்லைனா டெய்லி ஒரு முதலீடு பண்ணும்போது லாங் டேர்மில் நமக்கு அது அதிகமான ரிட்டர்ன் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி காம்பவுண்டிங் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக பார்க்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். அப்படி தான் இப்போ நம்ம ஒரு அனலைஸ் வந்து பண்ண போகிறோம். அதாவது இப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி 150 ரூபா முதலீடு பண்ணோம்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு அது 3.4 கோடியாக மாறும். ஆனால் வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை 10% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 30 வருஷம் கழிச்சு 3.4 கோடியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்து சாத்தியம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 25 வயசில் ஒருத்தர் டெய்லி 150 ரூபா முதலீடு பண்ணால் மாதத்துக்கு 4500 ரூபாய் வந்து முதலீடு பண்ணுறாரு எஸ்ஐபியில் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் கொடுக்குது. அதாவது நம்ம மார்க்கெட்டு ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா மாதம் அவர் வந்து 4500 ரூபாய் முதலீடு வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி வருஷம் அவங்க முதலீடு பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து வச்சுக்க சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம மாதம் 4500 ரூபா வந்து முதலீடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவே 5 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 6வது வருஷம் மாதம் 7247 ரூபாய் நம்ம வந்து முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தர் 25 வயசில் மாதம் 4500 ரூபா முதலீடு பண்ணுறதா வச்சுக்கலாம். 30 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 7247 ரூபா முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 35 வயசு அவங்க ஆகும்போது, அதாவது கல்யாணம்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ சிங்கிளாக இருக்கும்போது 4500 ரூபா முதலீடு பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பெருசாக இருக்கும். இன்னமும் கல்யாணம்லாம் பண்ணிட்டு இன்னும் குழந்தைங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வயசில் மாதம் 11,600 ரூபாய் நம்ம முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 40 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா 18,804 ரூபாய் நம்ம முதலீடு பண்ணணும். 45 வயசில் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே நம்ம முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். இது சாத்தியமாக நீங்களும் நினச்சி பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட கமிட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். இதுவே 50 வயசில் மாதம் 48,000 ரூபாய் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இந்த 50 வயசு ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இருக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி 54 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 71,000 ரூபாய் மாதம் நம்ம பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ரிட்டையர் ஆகிற வயசில் நம்மளுக்கு 70,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது என்னமோ ரிட்டையர்மெண்ட்லேயாவது ஒரு 5,000 10,000 கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம லாங் டேர்முக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டு ஆகிற டைமில் நம்மளால் 71,000 ரூபாய் பே பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி விஷயம். ஏன்னா பணம் சம்பாதிக்கிற வயசில் நம்ம அதிகமாக சம்பாதிச்சிட்டா தான் உண்டு. லாஸ்ட்டில் நம்மளால் அதிகமான பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட உண்மையான ஒரு ரியாலிட்டி. இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணாமல் வெறும் 150 ரூபா டெய்லியும் நம்ம முதலீடு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி பக்கத்தில் நம்மளுக்கு 30 வருஷம் கழிச்சு அமௌண்ட் வரும் அப்போ நம்மளால் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம 30 வருஷத்தில் நம்ம முதலீடு பண்ண அமௌண்ட்டு 89.9 லட்சமாக வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 90 லட்சம் நம்ம வந்து முதலீடு பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் வச்சுக்கிட்டா கூட 2.5 கோடி அப்படிங்கிறது 30 வருஷம் கழிச்சு நமக்கு ரிட்டர்னாக வந்து கிடைக்கும். இல்லை வெறும் 4,500 ரூபா மட்டும் மாதம் நம்ம 30 வருஷம் வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.57 கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 16,20,000 வந்து இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட ரியாலிட்டி. அதனால் யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு அது பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கனால, அதாவது நம்ம என்ன அமௌண்ட்டு பே பண்ண போகிறோம் நமக்கு தெரியும். அதே மாதிரி எவ்வளவு ஆவரேஜ் ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஈஸியாக அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் வந்து போட்டு போயிடலாம். எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ண வந்து அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட வாங்க ஒரு 50,000 பே பண்ணுங்கள், உங்களை நான் வந்து பணக்காரனாக மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்கள் காசை வச்சு தான் அவங்க வந்து பணக்காரங்கள் ஆகிட்டு இருப்பாங்க.
அதையும் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 102 புள்ளி நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. காலையிலலாம் ரொம்ப நெகட்டிவாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிருச்சு. 23,767 புள்ளியில் வந்து இருக்கு. நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, நிறைய இண்டெக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் ஆனால் இருந்துட்டு இருந்தாங்க. எம்ஓ ஸ்மால் 250 வந்து பார்த்தீங்கன்னா 0.17% நெகட்டிவ், பேங்க் பிஸ் 0.18% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.30% நெகட்டிவ், சில்வர் பிஸ் 0.02% நெகட்டிவ், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.66% நெகட்டிவ், ஆட்டோ 0.74% நெகட்டிவ், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0.82% பாசிட்டிவ். இன்னைக்கு ஐடி வந்து ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க. மிட் 150 0.11% நெகட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HCL டெக், சிப்லா, விப்ரோ, ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் எட்டர்னல், எம்என்எம், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஆட்டோ வந்து இருக்காங்க. அடுத்தது நம்ம ஜேபி கெமிக்கல் அண்ட் டொரண்ட் பார்மாவை பற்றி பார்த்துடலாம். ஜேபி கெமிக்கல் அண்ட் பாராமெசிட்டிக்கல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு வாரமாகவே ட்ரேட் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, எங்கள் இது வந்து ஹோல்டிங்கில் இருந்துச்சு, இப்போ இந்த ஸ்டாக்கே காணா போச்சு அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, டொரண்ட் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி கெமிக்கல் பாராமெசிட்டிக்கல் வந்து வாங்கிட்டாங்க. அதாவது ஜேபி கெமிக்கல் பாராமெசிட்டிக்கல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக டொரண்ட் பார்மா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ஜேபி கெமிக்கல் பாராமெசிட்டிக்கல் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா டொரண்ட் பார்மாவோட 51 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இந்த ஷேர்லாம் எங்கேயும் போகலை. இதுக்கு பதிலாக டொரண்ட் பார்மே வந்துடும். ரெண்டுமே சூப்பரான ஒரு கம்பெனி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜேபி கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டானிலிருந்து இது வரைக்கும் 210 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 26 வருஷத்தில். இதுவே டொரண்ட் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 703 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு இந்த 2 கம்பெனியில் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. இந்த மெர்ஜருக்கான ரெக்கார்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து உங்ககிட்ட இல்லை. மேக்ஸிமம் டொரண்ட் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து ஆகிடும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிமெண்ட் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டொரண்ட் பார்மாவோட ஷேர் வந்திருக்கும். இந்த பாராமெசிட்டிக்கல் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான கம்பெனி ஜேபி கெமிக்கல்ஸ் தான். கேபிஐடி டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியும் அதோட ஹையிலேருந்து லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஐடி ஸ்டாக்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க. டாடா எல்எக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 4.41% வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. டிசிஎஸ் 0.33% பாசிட்டிவ். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தா HCL இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாங்க. அதாவது ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷமாகவே கொஞ்சம் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்துகிட்டு இருக்கு. நிறைய கம்பெனி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு செக்டாருக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த ஸ்டாக்லாம் 50% 60% கிராஷில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த செக்டர் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு தான் இப்போதைக்கு நமக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல முதலீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேலையை விட கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கி அதிகமான ப்ரைஸில் விற்கிறதா நல்ல ஒரு முதலீடு. அப்படி பார்க்கும்போது ஐடி செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப லோ வேல்யூஷனில் தான் எல்லா கம்பெனியும் இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கம்பெனி ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேபிஐடி டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேல்யூஷன் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப் 15,983 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் 23 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீரியட் வந்து 21 இருக்குது. புக் வேல்யூ 129, ROC 26%, ROE 21%, ROIC வந்து பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. ஓபிஎம் 18.9% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 597 இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 583 ரூபாயில் இருக்குது. இன்டென்சிக் வேல்யூட கம்மியாக இருக்குது. பிஜி ரேஷியோ 1.12 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 4.52 இருக்குது. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு US டாரிஃப் இஷ்யூ வந்தது, அதுக்கப்புறம் வார் வந்தது, அதுக்கப்புறம் AI ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், ரெக்கவர் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இவங்கள பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்ச பி ரேஷியோ அப்படிங்கிறது 85 இருந்திருக்கு 2023. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ அப்படிங்கிறது 20 பக்கத்தில் தாங்க இருக்குது. 20, 23 இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப லோ பி ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த மாதிரி லோ பி ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ரொம்ப லோ பி ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாள் கீழே இருக்கோ அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம். அடுத்தது நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி ஐடி, அதாவது ITBS இண்டிவிஜுவல் கம்பெனியில் நல்லா அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐடி ETF வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஐடி ETF வெறும் 31 ரூபாய் 93 பைசாக்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ETF பொறுத்த வரைக்கும் இந்த ETFக்குள்ள மொத்தம் 10 கம்பெனி இருக்குது. இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ, பிரிசிஷன் சிஸ்டம்ஸ், கோஃபோர்ஜ், L&T மைண்ட்ரி, எம்பசிஸ், ஆரக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்காங்க. இந்த 10 கம்பெனியோட ஆவரேஜ் தான் இந்த ETF.
வெறும் 31 ரூபா கொடுத்து இந்த ETF நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த 10 கம்பெனி நம்ம முதலீடு பண்ணதா அர்த்தம். இந்த 10 கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து சூப்பரான ஒரு கம்பெனி தான். அதனால இப்போ இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியாது, மார்க்கெட்டுக்கு நான் வந்து புதுசாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு, ஆனால் நான் வந்து ஐடியில் வந்து முதலீடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ETF நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 49 ரூபா போன இந்த ETF பிரைஸ் இப்போ வெறும் 31 ரூபாயிலிருந்து ரிட்டர்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் போணுச்சு. இப்போ ஐடி செக்டர் ரொம்ப லோவாக இருக்கனால இவங்களும் ரொம்ப கீழே தான் வந்து இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஐடி செக்டர் வந்து கீழே இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல. இப்போ மாதம் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போகிறேன், 10,000 ரூபா போகிறேன், 20,000 முதலீடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு தான் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதனால கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நம்ம அக்குமுலேட் பண்ணுறதை விட்டுட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறதா யோசிக்கணும். அதனால இந்த வாய்ப்பை வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கங்கன்னு அதை சொல்லிட்டு இருக்கேன். சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரிசல்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஷேர்ட ப்ரைஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்து கிட்டத்தட்ட பேங்க் கரப்டிக்கே போயிட்டாங்க. அதாவது இந்த கம்பெனி ரொம்ப லாஸ்ல வந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பா குரூப் தான் டர்ன் அரவுண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதாவது லாஸ்ல இருந்த இந்த கம்பெனியை ஃபுல்லாக வாங்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் கொரோனா டைமில் இந்த ஸ்டாக்கு வெறும் 3 ரூபாய் 4 ரூபாய்க்குலாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 883 ரூபாய்க்கு வந்து மாறி இருக்கு. சூப்பரான ஒரு ரிட்டர்னுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி ரொம்ப பேங்க் கரப்சி ஆகிற நிலைமைக்கு போய் அதை ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அதை வந்து டர்ன் அரவுண்ட் அதாவது ப்ராஃபிட்டாக மாற்றும் போது ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்ல ஒரு ரிட்டர்ன் தரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ட்டே நம்ம தேடி வந்து கண்டுபிடிக்கணும். இந்த கம்பெனியோட ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14% வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2878 கோடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ரெவன்யூ அப்படிங்கிறது 3281 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் அப்படி தான் 4.3% வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 13.2% இருந்துச்சு. இப்போ 12.1% கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 16% வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 313 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சூப்பரான ஒரு ரிசல்ட் தான். அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்தாலும் மார்க்கெட் கேப் 1,38,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 115 வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து அதிகமாக தான் வந்து இருக்குது. அடுத்தது ROC 26%, ROE 20%, ROIC 22%, OPM 13% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 281 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 12 வந்து இருக்குது. இந்த பிஜி ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.01 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 17.4 வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் அதிகமான வேல்யூஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இவங்களோட பி ரேஷியோ வந்து செக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதிகமான பி ரேஷியோ அப்படிங்கிறது 140 வந்து இருக்குது. லோ பி ரேஷியோ அப்படிங்கிறது 20 வந்து இருந்திருக்கு 2022. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது லாஸ்ட் 5 வருஷத்தில் 80 வந்து இருக்குது. இந்த பி ரேஷியோ வச்சு நம்ம பார்க்கும்போது எப்போலாம் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ 80க்கு கீழே வருதோ அதை நம்ம வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 120க்கு மேலே போச்சுன்னா அதை ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. மேபி இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது மார்க்கெட்டுக்கு, இல்லை இந்த கம்பெனிக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இப்போ ஹையில் இருக்கனால மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். இந்த ஸ்டாக்கோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு சிஏஜிஆருங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 33%, ப்ராஃபிட் growth 70% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக லாஸ்ட் 5 வருஷத்தில் 63%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்த கூட வருஷம் 63% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 30% வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 30% வந்து இருக்குங்க. ஓவராலாக இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரம் எப்போ இருந்திருக்குன்னா எப்போ இந்த கம்பெனி முருகப்பா குரூப் வாங்கியிருக்காங்களோ அப்போ அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா ஏகப்பட்ட லாபம் வந்து கிடச்சிருக்கும் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துலேயே. விடுங்க, இதே மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம வந்து தேடி பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி ஃபெர்டிலைசர்ஸ் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. விவசாயத்துக்கு தேவையான உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, எக்யூப்மெண்ட்டு எல்லாமே மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா விதை, அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டு, எக்யூப்மெண்ட்டு எல்லாமே மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்திருக்காங்க ஃபெர்டிலைசர்ஸில், அதுவும் அந்த அக்ரிகல்ச்சருக்கு. இவங்களோட யூனிக்யூ ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட 35% மார்க்கெட் ஷேர் வந்து இவங்க கிட்ட தான் வந்து இருக்குது. 17%க்கு மேலே மார்க்கெட் ஷேரும் இந்த கன்சப்ஷனை பொறுத்து இவங்க தான் வந்து வச்சுருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால் சூப்பரான அது மிகப்பெரிய கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிக்கு ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருந்தால் நிறைய ப்ராடக்ட் உங்களால் சேல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1200 ரீட்டைல் அவுட்லெட்டுக்கு மேலே இவங்ககிட்ட வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 3000 மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் இவங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்களும் புது புது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் போக போக அக்ரிகல்ச்சருக்கான தேவை அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்ச நாள்லேயே அதிகமான மகசூல் வந்து தர வைக்க முடியுமா, இல்லைனா ஒரே செடியிலே அதிகமான மகசூல் வந்து கொண்டு வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆடி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால புது புது ப்ராடக்டை இவங்களும் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி பார்த்தா சிஜி பவரோட ஓனர் தான் இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிட்டோட ஓனரும். இது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப்போட கம்பெனி தான். முருகப்பா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. நம்ம இந்தியா ஃபுல்லாக எப்படி டாட்டா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிராண்டோ, அதே மாதிரி தான் முருகப்பா குரூப் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு பிராண்டு. நம்ம சவுத் இந்தியா ப்ளஸ் நம்ம இந்தியாவிலேயே ப்ரொமோட்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நம்பிக்கையான ப்ரொமோட்டர் தான். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அதனால் இந்த பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 1983 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2001 இருந்து நம்ம எடுத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 222 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்து ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 58,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 31 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 15 வந்து இருக்குது. புக் வேல்யூ 426, ROC 22%, ROE 16%, ROIC 20%, ஓபிஎன் பார்த்தீங்கன்னா 9.78% வந்திருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 2095 வந்திருக்கு. பிஜி ரேஷியோ நெகட்டிவ் வந்து இருக்குது. நெகட்டிவ்ல 28% வந்திருக்கு. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்கும். அடுத்து டெப்ட் ஈக்விட்டி 0.12 வந்திருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 4.69 வந்து இருக்கு. அடுத்தது உங்களோட சிஏஜிஆர் வந்து எடுத்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 11%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 19% வந்து இருக்குது. ஆனால் உங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக தான் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 24%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதல் பண்ணியிருந்தா கூட வருஷம் 24% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கும். கிட்டத்தட்ட 17%. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% மேலே வந்து இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்க ஏன் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே பாருங்கள் இவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. அதாவது இவங்க வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. அதான் வந்து காரணமாக வந்து இருக்குது. அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 உங்களோட சேல்ஸ் வந்து பாருங்கள் 11,306 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து 402 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வருஷம் இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கப்புறம் அதிகமாகிட்டே தான் வந்து இருந்திருக்கு. மார்ச் 2025 இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 2055 கோடியாக இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2026 வந்து பார்த்தீங்கன்னா 1898 கோடி தான் இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் அப்படி வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு growth ஆகுதோ அந்த அளவுக்கு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங் டர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னமும் 2027 இதை விட கம்மியான ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னமும் கம்மியாக போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை விட அதிகமான ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்களோட பி ரேஷியோ வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். அதிகபட்ச பி ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 42 வரைக்கும் போயிருக்கு. கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 பக்கத்தில் வந்து இருந்திருக்கு 2022. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படின்னு அதிகமாகிட்டே தான் வந்து இருந்திருக்கு. பார்க்கலாங்க மறுபடியும் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து ஒன்று கீழே போகணும். இல்லை அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பி ரேஷியோ வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ட்டா 56.35%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 11.50%, டிஐட்ட 19.92%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 12.07% தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. அதர்ஸ்ட்ட 0.17% வந்து இருக்குது. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரொமோட்டர். அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ். என்ன இவங்களோட growth கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் கொஞ்சம் நெகட்டிவாக வந்துருக்கு ப்ராஃபிட். ஆனால் சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான். இன்னும் அடுத்தடுத்த வருஷம் இவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்கு. அடுத்த வாரம் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.